அமெரிக்க இடைக்கால தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் நடைபெற்ற அதிபர் டிரம்பின் செய்தியாளர் சந்திப்பு பெரும் வாக்குவாதத்தில் முடிந்தது. அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்து கேள்வி எழுப்பிய CNN தொலைக்காட்சி நிருபரை முரட்டுத்தனமானவர் என டிரம்ப் கடுமையாக விமர்சித்தார். அதிபரின் செய்தியாளர் சந்திப்புகளுக்கு ஜிம் காஸ்டாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாஷிங்டன் டிசியில் அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டிரம்புக்கும் CNN செய்தியாளர் ஜிம் அகோஸ்டாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மற்ற செய்தியாளர்களிடம் அதிபர் டிரம்ப் கடுமையாக நடந்து கொண்டார். லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வரும் அகதிகள் குறித்த கேள்வியால் செய்தியாளர்களுக்கும் அதிபருக்கும் இடையேயான வாக்குவாதம் தொடங்கியது. இந்த வாக்குவாதங்களைத் தொடர்ந்து அதிபரின் செய்தியாளர் சந்திப்புகளுக்கு ஜிம் காஸ்டாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளை மாளிகை செயலாளர் சாரா சாண்டர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜிம் காஸ்டாவை தடுக்க முயன்ற வெள்ளை மாளிகை பெண் ஊழியர் மீது கை வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனை மறுத்துள்ள ஜிம் காஸ்டா தன் கையிலிருந்து மைக்கை பறிக்க முயன்ற ஊழியரை தடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள CNN நிறுவனம் ஊடகங்கள் மீதான அதிபரின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளது. இவை ஆபத்தானவை மட்டுமல்ல, அமெரிக்காவின் பழக்கமல்ல எனவும் கூறியுள்ளது. சுதந்திரமான ஊடகங்களை அதிபர் மதிப்பதில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும் தான் பதவியேற்ற போது அளித்த உறுதிமொழியை பாதுகாக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. சுதந்திரமான ஊடகம் ஜனநாயகத்தின் மூச்சு என்றும் தங்கள் நிறுவனத்தின் செய்தியாளர் ஜிம் காஸ்டாவுடன் துணை நிற்போம் என்றும் CNN பதிவிட்டுள்ளது.